இந்த டெக்னிக்கை உங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரூட் ஃப்ளை எல்லாம் இதில் வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ நிறைய கார்டனிங் பிளாக்ஸ் எல்லாம் இருக்கும், குக்கிங் இருக்கும், அதே மாதிரி ஷாப்பிங் இருக்கும். ஸோ என்னோட பல் மருத்துவ வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது இந்த தோட்டத்தில் ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளை உண்டு. ஸோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாமர சீசன் எங்கள் ஊரில். ஸோ மாங்காயிலெல்லாம் அப்படியே ஊனி புழு வைக்கும். மாமரம், நெல்லிக்காய், பாகற்காய், நீங்கள் தோட்டத்தில் எது வச்சாலும் புழு வைக்கும். ஸோ அதை ஆர்கானிக்காக நம்ம அந்த புழுவை கண்ட்ரோல் பண்ண ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து பேரிக்ஸ் ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் அப்படின்னு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வாங்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்கும். இதுதான் இந்த மெடிசன். ஸோ அதை அப்படியே இதில் போட்டுட்டு இந்த பாக்ஸ் நிறைய தண்ணி எடுத்து இதை அப்படியே அடைச்சி உங்கள் தோட்டத்தில் எங்கேயாச்சும் தொங்க விட்டால் போதும். ஸோ இது வந்து 3 மாதம் வேலிட். ஸோ தொங்க விட்டீங்கன்னா மார்னிங் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃப்ரூட் ஃப்ளை எல்லாம் இதில் செத்து கிடக்கு பாருங்கள், எப்படி மிதக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் இந்த தண்ணியை டெய்லி மார்னிங் 1 வீக்குக்கு மாற்றணும். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி தூர போட்டுட்டா போதும், தண்ணியை தூர வீசிடணும். திருப்பி புதிய தண்ணி வந்து நிரப்பி இதை அதே மாதிரி அடைச்சி தொங்க விடணும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அதில் ஃப்ரூட் ஃப்ளை செத்து கிடக்கும். ஸோ இந்த மாதிரி 1 வாரம் தண்ணியை மாற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றினா போதும். ஸோ இந்த டெக்னிக்கை உங்கள் வீட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரூட் ஃப்ளை எல்லாம் இதில் வந்துடும். அப்புறம் உங்கள் தோட்டத்தில் பூச்சியே வைக்காது பாருங்கள். சரி, பறிக்கலாம். ஸோ பப்பாளி பாருங்கள், பப்பாளி மரத்துலேருந்து பப்பாளி பறிக்கிறாரு நம்ம தலைவர். ஸோ பப்பாளியில் பொரியல் வைக்கலாம். உங்களுக்கு பிடிக்குமா? லியோவுக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பாளி பொரியல். ஸோ அது எப்படி வைக்கிறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நிஜமாக வீட்டில் உள்ள பச்சை பப்பாளி காயை எடுத்து சூப்பர் டேஸ்டான பொரியல் வைக்கலாம். ஸோ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழந்தைங்களுக்கு பூச்சி தொல்லை வயிற்றுல இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மாறும். தோட்டத்துக்கு வந்தால் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் பாருங்கள், புளிச்சிக்காய் மரத்தில் புளிச்சிக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ ஓரளவு பழுத்து இருக்குது, இனி விட்டால் வந்து பறிக்க முடியாது. ஸோ லியோ வந்து உள்ளே போய் பேஸ்கெட் எடுக்க போயிருக்காங்க, ஃப்ரூட் பேஸ்கெட். ஸோ எடுத்து கொஞ்சம் எவ்வளோ பறிக்க முடியுமோ அவ்வளோ பறிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பலாப்பழம் சக்கை இதாக காய்ச்சிருக்கு மரத்தில். இது நான் அந்த பெரிய ஜாக்கை ஒரு பெருசாக நான் கட் பண்ணுவேனே, 15 கிலோ 30 கிலோன்ட்டு அந்த மரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. இது அது மாதிரி சக்கை டக்குன்னு அழுகி போயிடும். கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்தாலே அழுகிடும். கட் பண்ணுற அன்னையே சாப்பிடணும், அப்படி ஒரு சக்கை இது. ஸோ இது விளையிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். இது பிஞ்சு சக்கை. இனிமேல் எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல் மாம்பழம். ஸோ ஏப்ரல் மே எல்லாம் வந்தால் ஒரே மாம்பழ சீசன் தான். ஸோ எனக்கும் பாருங்கள் மாங்காய் அப்படியே காய்ச்சிருக்கு. ரொம்ப காய்க்கல, ஓரளவு காய்ச்சிருக்கு. கோஷேரி மாமரத்தில் நிறைய மாங்காய் இருக்குது. அதை நான் பிறகு உங்களுக்கு எடுத்து ஷூட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நீல ஒட்டு. போன வாட்டி இந்த மாவில் ஒரு மாங்காய் கூட காய்க்கலை. நான் இதுக்கு உரம் போட்டு இந்த மாமரத்துக்கு கீழே வந்து இதை திட்டிகிட்டே இருப்பேன், ஒரு காய் தரியா அப்படின்ட்டு. இந்த வாட்டி கொத்து கொத்தா கொஞ்சமாக காய்ச்சிருக்கு, ரொம்ப அதிகம் இல்லை, ஒரு 5-6 கொத்து இது மாதிரி போட்டிருக்கு. ஸோ என் கணவர் ரொம்ப பேச மாட்டார். ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. வியூவர்ஸ் எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட், ஏன் நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க, அவர் பேச மாட்டார். அவர் அப்படி தான் டைப். ஸோ எனி கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, சரியா? பேச வைக்கணும்னா ரொம்ப பாடு. பேசுங்க பார்க்கலாம். நிறைய விளைஞ்சிருக்கு, ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். இது புளிக்கும். நான் தேன் போட்டு தான் இது ஜூஸ் போட்டு தேன் போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கு. எந்த மாட்டு ஜூஸ் பண்ணணும். ஓகே, அவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். பிற பறிச்சுக்கலாமா? நல்ல ஒரு மாதிரி பழுத்து இருக்கு. பார்த்து பாருங்க. இது பிக்கிளுக்கு நல்லா இருக்காது, ஜூஸுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா நான் நினைக்கிறேன் ஜாம் செய்யலாம். ஆனால் அதுக்கு நிறைய சீனி போட்டு செய்யணும். ஸோ அது விருப்பம் இல்லை எனக்கு. ஃப்ளை ட்ராப்பில் பாருங்கள் பூச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தண்ணி மாற்றணும். திறந்து காமிங்க. ஓ, அவ்வளோ பூச்சி இருக்கு பாருங்க. ஸோ இனி இதை கீழே நாத்தடி, இதில் ஸ்மெல் இருக்கு, பேட் ஸ்மெல். இதை ஊற்றிட்டு தண்ணி மாற்றணும். ஸோ எஃபெக்டிவ் தெரியுமா இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்?
செடியில் கத்திரிக்காய் அது பறிச்சிருங்க இல்லையா. ஸோ கத்திரிக்காய் அறுவடை கொஞ்சம் நிறைய கத்திரிக்காய் இருக்குது, பறிக்கணும். திருக்கி எடுத்தேன் செடி. தக்காளி பறிங்க ஓசு கொடுத்துட்டு இருக்குது. தக்காளி பறிக்க சொன்னா ஒன்னே 5 தக்காளி. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். விளைஞ்சிருக்குது, எல்லாம் பறிச்சிடுவோம். இந்த இடத்துல எல்லாம் இருக்கு, எல்லாம் பறிச்சிடவா? எல்லாம் பறிச்சிருங்க. ஆக்சுவலி தொழிஞ்சு கீழே இருந்து நான் சமையலுக்கு வந்து பிறக்கி கொண்டு போனேன் 2-3 நாளா. இது என்ன மிளகாய் ஆக்சுவலி? பச்சை மிளகா. பச்சை மிளகா தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் இது சாப்பிடிய மிளகா நினச்சிங்களோ ரெட்டாக இருக்கிறதுனால? இது பழுத்தா அப்படிதான், இதை காய வச்சாதான் வத்தல் மிளகா. நம்ம தூள் பண்ணுவோம் இல்லையா, இது நல்ல பழுத்த மிளகாய காய வச்சு பொடிச்சா வத்தல் மிளகா. வத்தல் மிளகு தூள். இவங்க கைதான் மிளகை விட அழகா இருக்கு. நிஜமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Dr. Sharon who is signing off. ஸோ நன்றி, மீண்டும் சந்திப்போம்.